ஈரானோட ஒரு யுத்தத்த போட்டே ஆகணும் அப்படின்னு அமெரிக்கா ஒத்த கால்ல நிக்குது. உண்மைய சொல்லப்போனா ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டெர்ம்லயே ஈரானோட ஒரு யுத்தம் செஞ்சே தீரணும்னு ட்ரம்ப் அடம் புடிச்சார். ஆனா முடியல. செகண்ட் டெர்ம்ல அவரு யுத்தத்த தவிர்க்கறக்கும் பார்க்கிறார், யுத்தத்த நடத்துறக்கும் பார்க்கிறார். ஆனா யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா பொழப்பு சிரிச்சுச்சுங்கிற மாரி சம்பவங்கள் மாறிப்போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட வலுவான வெளிப்படையான எச்சரிக்கை. பொதுவா ஈரான தாக்கும்போது ஈரான்ல உள்ள அணு ஆயுதங்கள், யுரேனியம் இது சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் தான் தாக்குதலுக்கான முதல் டார்கெட். அத வெளிப்படையா இல்லாம மறைமுகமா இவ்வளவு நாள் அத ரஷ்யாவுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். அதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈரானுக்குள்ள மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. செய்திகளா கசிய விடப்பட்டுச்சு. ஆனா முதல் முறையா ரஷ்யா ரொம்ப வெளிப்படையாவே சம்பந்தப்பட்ட அத்தன விவகாரங்கள, அதாவது அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட அத்தன விவகாரங்களும் ஏதோ ஒரு ரஷ்ய பாதுகாப்பான இடங்களுக்கு மாத்தப்படும். மறுபடியும் பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஈரானுக்குள்ள அத ரஷ்யா கொண்டு வரும். இந்த மாத்துறதும் சரி, திருப்பி கொண்டு வரதும் சரி, ரஷ்யாவோட பொறுப்பு அப்படின்ட்டாய்ங்க. அதாவது ஈரான்ல இருந்து கொண்டு போற ஆரம்பிச்சதுல இருந்தே ரஷ்ய பாதுகாப்புக்குள்ள வந்துரும். அப்ப தாக்குதல் நடத்தினா ரஷ்யா மீது ஒரு தாக்குதல் அப்படிங்கிற கணக்குக்குள்ள வந்துரும். ஈரான் எல்லைகள தாண்டுனா கேட்கவே வேண்டாம். இப்படி ஒரு அருமையான ஆஃபரு வெளிப்படையா ரஷ்யா அறிவிக்கும் அப்படிங்கிறது அமெரிக்கா எதிர்பார்க்கல. எந்த ஒரு நாடுமே எதிர்பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு வெளிப்படையா நான் சப்போர்ட் பண்றேன். உன்னோட பிரைம் டார்கெட் இப்ப என்னோட சேஃப் ஜோனுக்குள்ள வருது. என்ன பண்ணுவ? இப்ப அமெரிக்கா என்ன பண்ண முடியும்? ரஷ்யாக்குள்ள போய் அடிக்க முடியும். இல்ல ரஷ்ய பாதுகாப்பு பகுதிக்குள்ள போய் அடிக்க முடியும். வாய்ப்பே இல்ல. சரி, அத விட்டுட்டு அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட விவகாரத்த விட்டுட்டு, என்னத்த தொட்டாலும் முழு வெற்றி கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் ஒரு பரந்து விரிஞ்ச நாடு. ரொம்ப குட்டி நிலப்பரப்பெல்லாம் கிடையாது. அவனுங்க மிசைல் புரோகிராமோ, இல்ல முக்கியமான தலைவர்களையோ எங்க வேணாலும் சேஃப் ஜோன்ல பதுக்கி வைக்கலாம். பெரிய தாக்குதல் நடத்தலாம். பதிலுக்கு எதிர் தாக்குதலும் ஈரானும் நடத்தும். இப்ப அமெரிக்காவுக்கு சிக்கலாகி போச்சு. காரணம் என்ன? பிரைம் டார்கெட் ரஷ்யாக்குள்ள போயிருச்சு. அடுத்த பிரைம் டார்கெட் என்ன? மிசைல் புரோகிராம். அது 1 டசன் இடத்துல இருக்கும். எங்க இருக்கும்னு பர்ட்டிகுலரா அடிக்க முடியாது. 10ல 2 இடம் சிக்கிச்சுனாலே ஹிட்டு அப்படின்னு கொண்டாடலாம். பதிலுக்கு அவன அடிப்பான்ல. 1 டசன் பேஸ் அவன சுத்தி இருக்கு. அந்த பேஸ்கள காப்பாத்துறதே பெரும் போராட்டமா போயிரும். இதுல நடுவுல ஈரான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கு. பேஸ் வெளிப்படையா இருக்கிறது. மறைமுகமா இருக்கக்கூடிய லொகேஷன்களே எங்களுக்கு தெரியும். அதான் எங்களோட பிரைம் டார்கெட்டுங்கிறாய்ங்க. இப்ப மறைமுக லொகேஷன் அவனுக்கு தெரிஞ்சுச்சா? தெரியலையா? அதுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கணுமா? தேவையில்லையா? இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ள அமெரிக்கா நிக்குது. இப்படி ஒரு சிக்கல் கிரியேட் ஆகும்னு அமெரிக்கா சத்தியமா எதிர்பார்க்கல. இப்படி வெளிப்படையாவா சொல்லுவ? மறைமுகமா என்ட்டயே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. நீ வெளிப்படையா சொல்லல. இப்ப பாரு, பெரிய அளவுல பிரிட்டன்லாம் கை கொடுக்க மாட்டேங்கிறான். பிரிட்டன் சொல்லிட்டான், எங்கூட்டு பேஸ்களை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது ஈரானை தாக்க போறதுக்கு அப்படின்னு சொல்லி த கிரேட் பிரிட்டன் சொல்லி இருக்கு. பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி வருவான். அவனே இப்படி மாத்தி பேசிட்டானே அப்படின்னு ட்ரம்ப் மிகப்பெரிய அப்செட்டு. ட்ரம்ப்போட இந்த அப்செட்டுக்கு காரணம் முழுக்க முழுக்க ரஷ்யா இறங்கி அடிச்சது. ஏற்கனவே கூடவே இருக்கக்கூடிய மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை இருக்கக்கூடிய நாடுகள் பேஸ்கள் கொடுத்திருக்கார்கள். ஆனா இந்த பேஸை யூஸ் பண்ணி நீ ஈரானை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டார்கள். ட்ரில்லியன் கணக்குல கொடுக்குறோம். ஆனா ஈரானை போய் தாக்குறதுக்கு பேஸை யூஸ் பண்ணாத. சிம்பிள். இவ்வளவுதான். இதுல நீ கோச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டாங்க சிம்பிளா. இப்ப பிரிட்டனும் தரமாட்டேன்ட்டான். இப்ப தரமாட்டேன்னு சொன்னவனுங்க நாளைக்கு ஈரானை நோக்கி ஒரு தடை போடு, ஈரான் கப்பலை பிடி அப்படின்னா செய்வாங்க? சத்தியமா செய்ய மாட்டாங்க. ஈரானுக்கு இது ஒரு மிகப்பெரிய மைலேஜ். ஏறக்குறைய எல்லா நாட்டையும் ஈரான் மிரட்டுச்சு. ரஷ்யா ஒரே ஒரு போர்டு, ரஷ்யாவோட குடை கீழே ஈரானோட அணு ஆயுத யுரேனியங்கள் பாதுகாக்கப்படும் அறிவிச்சது, வெளிப்படையா அறிவிச்சது மூலியமா தாறுமாறான மைலேஜ். வெள்ளை மாளிகை இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ட்ரம்ப் இப்ப என்ன பண்ண போறார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். இந்த மாதிரி சிக்கல்கள் இல்லாட்டியும் அவர் பண்ண போறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்பேற்பட்ட சிக்கல் இப்ப ட்ரம்ப் ஆட்டோமேட்டிக்கா பழைய கதைகளை சொல்ல வாய்ப்பு இருக்கு. 8 யுத்தத்தை நிறுத்தின ஐயாச்சாமி நான் தான் அப்படின்னு சொல்லலாம். இல்ல உக்ரைன் யுத்தத்தை நிறுத்த போறேன் எல்லாரும் அங்க கிளம்பி வாங்கன்னு சொல்லலாம். ஆனா மனுஷன் புதுசா ஒரு ரூட் எடுத்திருக்காரு. அந்த ரூட் என்ன தெரியுமா? வேற்று கிரக வாசிகள் வந்து போனது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
நெறைய பேர் அத உண்மைன்னு தான் சொல்றோம். பொய்யின்னும் சொல்றோம். இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சிம்பிளா கடந்து ஒரு கூட்டம் போது, ஒரு கூட்டம் அமெரிக்காவே ஒத்துக்கிச்சு வேற்று கிரகவாசிகள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி, அது பின்னாடி போகுது. ஓரளவுக்கு கூட்டத்த ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டோங்கிற திருப்தியோட, வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து டயட் கோக் குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அடுத்து அவர் ஏதாச்சும் முடிவெடுத்து செஞ்சாருன்னா, விரிவா நம்ம இங்க பார்ப்போம்.